சின்ன திரையில பவித்ரா லட்சுமி அவர்கள தெரியாதவங்களே இருக்க முடியாது. சின்ன திரை சமந்தா அப்படின்ற ஒரு பேர் கூட அவங்களுக்கு இருக்கு இல்லையா? ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸே இருக்கு. அதுவும் குக் வித் கோமாளி நிகழ்ச்சிக்கு அப்புறமா ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸே இருக்கு. அவங்களுக்கு வந்து ரீசன்ட் டேஸா அவங்களுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ. அவங்க பின்னாடி பேக் போன்ல வந்து ஒரு பிரச்சனைன்ற மாரி அவங்களுமே வந்து சொல்லியிருப்பாங்க. அதனால நெறைய டிஃபிகல்டீஸ்லாம் ஃபேஸ் பண்ணி அத மீண்டு மீண்டு அவங்களும் வந்துகிட்டு தான் இருக்காங்க. பட் ஆனா வந்து நெறைய பேர் சோஷியல் மீடியால அவங்கள வந்து ஹர்ட் பண்ற மாரி நெறைய மெசேஜஸ், நெறைய கமெண்ட்ஸ் பண்றது, போஸ்ட் போடுறது, அவங்க வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிட்டாங்க, அத பண்ணிட்டாங்க, இத பண்ணிட்டாங்க, அதனால தான் அவங்க பாடி வெயிட் இப்படி இருக்கு, அப்படி இப்படின்னு என்னென்னமோ வந்து நெறைய பேர் நெறைய விதமான நெகட்டிவ் விமர்சனங்கள்லாம் பண்ணிட்டே இருக்காங்க. அதனால பவித்ரா லட்சுமி அவர்கள் அவங்களுடைய சோஷியல் மீடியா பக்கத்துல ஒரு போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில வந்துட்டு, அவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சுன்னு என்னென்னமோ நீங்களாவே வந்து ஒரு கத கட்டி விட்டுட்டு இருக்கீங்க. ஒண்ணே ஒண்ணு எல்லாமே கடவுளுக்கு தெரியும். அதையும் தாண்டி உங்க குடும்பத்தில ஒரு உறுப்பினரா இருந்தா, நீங்க இந்த மாரி தான் வந்து பண்ணுவீங்களா? அத கொஞ்சமாவது யோசிங்க. நானும் என்னோட சைட்ல இருந்து நெறைய வாட்டி கிளாரிஃபிகேஷன் குடுத்துட்டேன். மீண்டும் மீண்டும் நீங்க வந்து இந்த மாரி பண்றது ரொம்பவே ஹர்ட்டிங்கா இருக்கு, கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இது வந்து நெறைய ஆர்டிஸ்ட் வந்து இப்ப வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். வெளியில இருக்கிறவங்களுக்கு என்ன ஏதுன்னு ஒரு உண்மையும் தெரியாம, ஒவ்வொருத்தவங்களையும் வந்து ரொம்பவே வந்து காயப்படுத்துறது எல்லாருக்குமே ரொம்ப ஒரு கஷ்டமா இருக்கு இல்லையா? அதே தான் வந்து பவித்ரா அவர்களும் வந்து சொல்லியிருக்காங்க. "தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. எங்களுக்கான ஒரு ஸ்பேஸ வந்து குடுங்க. அண்ட் எனக்கு வந்து எல்லாமே டைம் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். நான் கூடிய சீக்கிரமே நல்லா வந்து உங்களுடைய பவித்ராவா நான் திரும்பவும் நான் வருவேன்." அப்படின்ற மாதிரியே அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு ஸ்பீடி ரெக்கவரி ஆகணுன்ற மாரி அவங்களுடைய ரசிகர்களும் வந்து நெறைய ப்ரே பண்றதா வந்து நெறைய கமெண்ட்ஸ்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன? அப்படின்றத கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க.